அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஆய்பவன். இப்போது இலங்கை ஒரு பெரிய அனர்த்தத்தை எதிர்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இது நாங்கள் கற்பனை பண்ணுவதை விட மிகப்பெரிய ஒரு அனர்த்தம். கிளைமேட் டிசாஸ்டர் என்பது பொதுவாக நாங்கள் கேள்விப்படாத ஒன்று. இங்கு பலரும் உள்நாட்டில் நடக்கின்ற சில விடயங்கள் தொடர்பாகத்தான் அதிகமாக பேசுகிறார்கள். ஆனால் இந்த அனர்த்தம் மிகவும் பாரதூரமானது. இன்று ராய்ட்டர்ஸ் வெளியிட்டிருக்கிற ஒரு முக்கியமான தகவலை ஆரம்பத்திலே பகிரலாம் என்று நினைக்கிறேன். இலங்கை, இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து போன்ற இந்த 4 நாடுகளிலும் நவம்பர் மாதம் இடைபெற்ற இந்த அனர்த்தம், குறிப்பாக இந்த வெள்ள நிலை என்பது, நாங்கள் பொதுவாக சொல்கின்ற ஒரு விஷயம், எல்லோருமே ஒரு வெள்ளமாக மட்டுமே இதனை பார்க்கிறோம். ஆனால் இது சீ டெம்பரேச்சர், கடல் வெப்பநிலை உயர்ந்தது பற்றி இந்த அறிக்கை சொல்கிறது. அதுபோல இங்கு டிட்வாவை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அங்கே சைக்ளோன் சென்னியார் பற்றி பேசுகிறார்கள். இது பல மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிற விடயங்களை, குறிப்பாக 0.2 டிகிரி செல்சியஸ் கடல் வெப்பநிலை அதிகரிக்கப்பட்டிருப்பதை பற்றி பேசுகிறது. 1991 2002 எவரேஜில் இருந்து, சராசரியில் இருந்து இது அதிகப்படுத்தி இருக்கிறது. இது போன்று இலங்கையினுடைய இயற்கை சூழலை பொறுத்து நாம் மிக அதிகமாக காலநிலை ஆய்வாளர்களிடம் பேசிய போது அவர்கள் உலகத்திலே மிகவும் வல்னரபிளான, காலநிலை ரீதியாக பாதிப்புகளை எதிர்நோக்குகிற டாப் 10 நாடுகளுக்குள்ளே இலங்கை தொடர்ந்து இருந்து வருவதை சுட்டி காட்டுகிறார்கள். குறிப்பாக 2017 நாங்கள் 2வது இடத்தில் இருந்திருக்கிறோம். இப்போது 1வது இடத்துக்கு நாங்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை பேராசிரியர் பிரதீபராஜா அவர்கள் சொல்வதை நீங்கள் பார்த்திருக்க கூடும். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் 2 துறைசார் நிபுணர்களோடு இந்த நேர்காணலில் இணைந்திருக்கின்றோம். ஒன்று எங்களுடைய MRM ரியாஸ். இவர் இன்டர்நேஷனல் ரெஸ்கியூ கமிட்டி என்கின்ற ஒரு அனர்த்த நிவாரண சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனத்தினுடைய கண்ட்ரி டைரக்டராக இருக்கின்றார். அதுபோல சப்ரகம பல்கலைக்கழகத்தினுடைய சுற்றுலாத்துறை பேராசிரியர் MSM அஸ்லம் அவர்கள் இங்கு இணைந்திருக்கிறார்கள். இந்த 2 பேருமே இந்த காலகட்டத்திலே அனர்த்தத்துக்கு பின்னரான நிலைமைகளை நாங்கள் எப்படி கையாள வேண்டும் என்பது தொடர்பாக பேச இருக்கின்றோம். அனர்த்தத்துக்கு முன்னுள்ள நிலைமைகள் தொடர்பாக நாங்கள் விரிவாக பேசுவதை விட, இன்று பல இடங்களிலே எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் என்கின்ற இந்த பேரிடர் நிவாரண நடவடிக்கைகள் ஒருங்கிணைக்கின்ற பல குழுக்கள் இயங்குகின்றன. உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலான விடயங்களையே இன்று நாங்கள் பேச இருக்கின்றோம். அவசியப்பட்டால் நாங்கள் அடுத்த கட்டத்தில் இன்னும் பல விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். முதலிலே எங்களுடைய IRC என்கின்ற அமைப்பினுடைய, INGO-வினுடைய மியான்மர் நாட்டினுடைய கண்ட்ரி டைரக்டர் எங்களுடைய MRM ரியாஸ் அவர்களை உங்களுடைய நிறுவனம் பற்றி ஒரு சிறு அறிமுகத்தோடு இதனை ஆரம்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். IRC இன்டர்நேஷனல் ரெஸ்கியூ கமிட்டி 2வது உலக மகா யுத்தத்திற்கு பிறகு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பொருட்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதனை ஸ்தாபித்தவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அனைவருக்கும் தெரிந்திருக்கும் மிக முக்கியமான ஒரு விஞ்ஞானி. அவர் தலைமையில் தான் இது உருவாக்கப்பட்டது. தற்பொழுது 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் அனர்த்த முகாமைத்துவம் சம்பந்தமாக பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்து நடத்துகின்ற ஒரு நிறுவனமாக காணப்படுகிறது. உலகளாவிய ரீதியில் 14,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்டு வேலை செய்யக்கூடிய நிறுவனம். முக்கியமாக அனர்த்தத்தின் பொழுது சுகாதாரம், பாதுகாப்பு, வாட்டர் அண்ட் சானிடேஷன், தண்ணீர் மற்றும் சுகாதாரம் சம்பந்தமான வேலைகள், வாழ்வாதார உதவி திட்டங்கள் போன்ற பல்வேறு வேலை திட்டங்களை எமது நிறுவனம் 50க்கும் மேற்பட்ட நாடுகளிலே முக்கியமாக எடுத்துச் செல்கிறது. நான் தற்பொழுது மியான்மர் நாட்டின் கண்ட்ரி டைரக்டராக வேலை செய்கிறேன். மியான்மரிலே 2007 நாகிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரிய சூறாவளி ஏற்பட்டது. அந்த சூறாவளிக்கு பிறகு எமது நிறுவனம் மியான்மர் நாட்டில் வேலை செய்து வருகிறது. நன்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்திற்கு. இப்போது நாங்கள் ஒரு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் என்ற ஒரு விடயத்துக்கு வருவோம். இப்போது கண்டி மாவட்டம் மிக அதிகமான உயிரிழப்பை எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு மாவட்டமாக இருக்கிறது. இங்கு சைக்ளோன் டித்வா புயல் மழை மட்டுமல்ல, மண் சரிவும் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. இப்போது நீங்கள் இந்த பிரதேசத்தை பிறப்பிடமாக கொண்டவர் என்ற வகையிலே, கெலியோய பிரதேசத்தை பிறப்பிடமாக கொண்டவர் என்ற வகையிலே உங்களுக்கு கள அனுபவம் இருக்கிறது. ஒரு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ்லே என்ன கட்டங்கள் இருக்கின்றன, எப்படி அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர முடியுமா? எமர்ஜென்சி என்ற கட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மிக முக்கியமான 3 பகுதிகள் காணப்படுகிறது. முதலாவதாக ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எமர்ஜென்சி என்று சொல்லுவோம் நாங்கள். அது சாதாரணமாக 3 தொடக்கம் 4 கிழமைகள். அந்த அந்த கால
பகுதியிலே முக்கியமாக தேவைப்படுவது உயிர்களை பாதுகாத்தல், லைஃப் சேவிங் லைஃப் என்று சொல்லுவோம் நாம். அதுதான் பிரதானமான வேலை திட்டமாக காணப்படுகிறது. உதாரணமாக தித்வா வெள்ளப்பெருக்கின் பொழுது நாங்கள் பார்த்தோம், மக்களை பாதுகாத்தல், பொருட்களை பாதுகாத்தல், நோய்கள் வராமல் தடுத்தல் போன்றவை அந்த 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 பகுதியில் அடங்கும். அதற்கு பிறகு சாதாரணமாக ஒரு 3 மாத காலம், அதுக்கு நாங்கள் ஏர்லி ரிகவரி என்று குறிப்பிடுவோம். ஏர்லி ரிகவரி என்பது பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு திரும்பி செல்வதற்கான காலப்பகுதி. அந்த காலப்பகுதியிலே கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் சொத்துக்களை இழந்திருந்தால் சொத்துக்களை மீள பெற்றுக் கொள்வதற்கான உதவிகள், அரசாங்கங்கள் ஏதாவது வேலை திட்டங்கள் வழங்கும் என்றால் அந்த அரசாங்க வேலை திட்டத்தில் அவர்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கு வந்து முக்கியமாக உதவுதல், கோஆர்டினேஷன் சொல்லுவோம். பல்வேறுபட்ட நிறுவனங்கள் தங்களுடைய வேலை திட்டங்களை செய்வார்கள். அந்த வேலை திட்டங்களை ஒருமுகப்படுத்தல், முகாமைத்துவப்படுத்தல் போன்ற வேலை திட்டங்கள் இடம்பெறும். 3வது கட்டமாக ரீசெட்டில்மெண்ட் சொல்லக்கூடியது, வீடுகள் உடைந்திருந்தால், பாடசாலைகள், ஹாஸ்பிட்டல்கள் உடைந்திருந்தால் அதுகளுக்கு தேவையான உதவிகளை, நீண்ட கால வேலை திட்டங்களுக்கு அவர்களை கொண்டு செல்வதற்கான உதவிகளை வழங்குதல். இது 3ம் எமர்ஜென்சியின் வித்தியாசமான ஃபேஸ்கள். இதிலே ஆரம்ப கட்டம் எமர்ஜென்சி என்று சொல்வது மிகவும் கிரிட்டிக்கலான டைம். இதிலே உங்களுக்கு நிறைய நேரம் இல்லை, மிக குறுகிய அளவான தகவல்களை நீங்கள் வைத்துக்கொண்டு வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்திலே நான் வேலை செய்யும் நிறுவனத்தில் பார்ப்பது என்னவென்றால், முக்கியமாக 48 மணி நேரம் 72 மணி நேரம், இந்த குறிப்பிட்டப்பட்ட காலம் மிகவும் கிரிட்டிக்கலான காலம். இதிலே தான் லைஃப் சேவிங் என்று சொல்ற கேட்டகரி மிகவும் கடுமையாக பார்க்கப்படுகிறது. உண்மையில் இது முக்கியமான விடயம். பொதுவாக இந்த சப் கமிட்டிகள் அமைப்பது அல்லது கோஆர்டினேஷன் என்ற ஒருங்கிணைப்பு வருகிற போது அரசு நிறுவனங்கள் மட்டுமல்ல, அரசு சார்பற்ற நிறுவனங்கள், சர்வதேச நிறுவனங்கள், ஐக்கிய நாடு சபை கூட இதற்கு பெரிய அளவு உதவி செய்கிறது. இந்த அளவுக்கு நாங்கள் இதை யோசித்தால் தான் இந்த நிவாரண விலைகளை ஒழுங்கமைக்க முடியும். அது தொடர்பான உங்களுடைய பார்வை, NBRO போன்ற இந்த மாதிரி விடயங்களை ஒருங்கிணைப்பதற்கு உள்ளூர் நிறுவனங்கள் எப்படி செயற்படலாம் என்ற ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்ல முடியுமா? அனர்த்தம் என்பது உலகத்துக்கு புதிதல்ல. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1ஆம் உலக மகாயுத்தம், 2ஆம் உலக மகாயுத்தத்திலிருந்து இயற்கை அனர்த்தங்கள், சுனாமி, வெள்ளப்பெருக்கு, பூமி அதிர்ச்சி என்று சொல்லி பல்வேறுபட்ட அனர்த்தங்கள் உலகிலே பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. யுத்தங்களும் இலங்கையும் அதற்கு விதிவிலக்கல்ல. இந்த அனர்த்தங்கள் நடைபெறுவதன் மூலம் உலக நாடுகள், உலக அமைப்புகள் பல்வேறு பாடங்களை ஒவ்வொரு காலமும் கற்றுக்கொண்டு வருகின்றது. அந்த பாடங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு அனர்த்தம் ஏற்படும் பொழுது எப்படி நாம் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். ஸ்டாண்டிங் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், அந்த கட்டமைப்பு உருவாகி இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக எமது பிரதேசத்தை பொறுத்தவரையிலே அந்த அமைப்புகள் எமது பிரதேசங்களில் நாங்கள் காணப்படுவதில்லை. ஏனென்றால் எமது பிரதேசங்கள் இப்படி தொடர்ச்சியாக அனர்த்தங்களுக்கு உள்ளாகக்கூடிய பிரதேசங்கள் அல்ல. உதாரணமா நாங்க பார்த்தோம் சொல்லி சொன்னா, சில பிரதேசங்கள், இப்போ இலங்கையிலே சுனாமி நடந்த காலத்துல, சுனாமியின் பிறகு இந்த UN சிஸ்டம்கள் உருவாக்கப்பட்டது, கோஆர்டினேஷன் மெக்கானிசம் உருவாக்கப்பட்டது. நாங்க சொல்லுவோம் கிளஸ்டர் சொல்லுவோம். ஒவ்வொரு வேலை திட்டத்துக்கும் தேவையான கிளஸ்டர்கள் உருவாக்கப்பட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக எமது பிரதேசங்களிலே UN ஆபரேஷன்ஸோ கிளஸ்டர் ஆபரேஷன்ஸோ வேற எந்த விதமான ஆபரேஷன்களும் இல்லை. அதனால் எமது ஊரிலே காணப்படக்கூடிய அமைப்புகளுக்கும், மஸ்ஜித் அமைப்புகளுக்கும், ஊரிலே காணப்படக்கூடிய வேற சிறிய அமைப்புகளுக்கும் இந்த கோஆர்டினேஷனை உருவாக்குவதற்கான பொறுப்பு காணப்படுகிறது. ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரை, நமது பிரதேசத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது யுனைடெட் நேஷன், UN ஓச்சாவோ, WFPO, இல்லைன்னு சொல்லி சொன்னா யுனிசெஃபோ வந்து அந்த கோஆர்டினேஷன் மெக்கானிசத்தை உங்களுக்கு உருவாக்கி தரப்போவதில்லை. இது குறிப்பாக சொல்ல போனால் எலமாதனி பள்ளி, கல்கமோ பள்ளி, UDA, சம்சம் போற பல்வேறு அந்த அமைப்புகள் தான் ஒன்றாக கூடி அந்த கோஆர்டினேஷன் மெக்கானிசமை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நமக்கு வெளியிலிருந்து ஒரு உதவி ஒன்று பெற்று அந்த கோஆர்டினேஷனை உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் எமது பிரதேசம் இல்லை என்பதை நாம் முக்கியமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றி. இன்னொரு கேள்விக்கு வரலாம். எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட்னஸ் என்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவது நல்லது. நீங்கள் அதிலே அனுபவம் கொண்டிருப்பவர்கள், பங்களாதேஷ் போன்ற நாடுகள் அடிக்கடி வெள்ளத்துக்கு உட்படுகின்றன. அவர்கள் எப்படியான விஷயங்களை இப்போ ஏர்லி வார்னிங் சிஸ்டம் தொடர்பான ஒரு தகவலை பகிர முடியுமா? எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட்னஸ் அந்த வார்த்தையிலே உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட்னஸ் என்பது தொடர்ச்சியாக ஒரு பிரதேசம் ஒரு எமர்ஜென்சியால் பாதிக்கப்படும் என்றால்
அந்த எமர்ஜென்சிக்கு தயாரான நிலையில் நாம் இருப்பதைத்தான் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் என்று சொல்லுவோம் நாம. அது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஏற்ற ஒவ்வொரு அனர்த்தத்துக்கும் ஏற்ற மாதிரியான வித்தியாசங்கள் ஏற்படும். உதாரணமாக நீங்கள் ஆப்கானிஸ்தானிலே, நான் ஆப்கானிஸ்தானில் நிறைய வேலை செய்திருக்கிறேன். ஆப்கானிஸ்தானிலே சில பிரதேசங்கள் காணப்படுகிறது பூமி அதிர்ச்சி தொடர்ச்சியாக அந்த பிரதேசத்துக்கு வருகிறது. ஆகவே அந்த கம்யூனிட்டியினுடைய ப்ரிப்பேர்னஸ் பூமி அதிர்ச்சியை மையமாக கொண்டதாகத்தான் காணப்படும். பிலிப்பீன்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னா பிலிப்பீன்ஸ்ல டைஃபூன் சொல்லுவாங்க, அந்த பயங்கரமான சூறாவளி சில பிரதேசங்கள் இருக்கிறது. ஒரு வருடத்துக்கு 2 அல்லது 3 டைஃபூன்கள் வரும். அது அவர்களுடைய ப்ரிப்பேர்னஸ் அந்த டைஃபூனை அடிப்படையாக வைத்ததான் காணப்படுகிறது. ஆகவே அதை நாம் முக்கியமாக ப்ரிப்பேர்னஸில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ப்ரிப்பேர்னஸ் என்று சொல்வது ஒவ்வொரு எமர்ஜென்சியை பொறுத்து வித்தியாசப்படும். எம்முடைய பிரதேசத்தை பொறுத்தவரையில் இப்போ நீங்க தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கம்பல கெலியோய வத்த போன்ற பிரதேசங்களை பார்க்கணும்னு சொன்னா எமக்கு எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் சம்பந்தமாக எந்த விதமான ஒரு கம்யூனிட்டியை பொறுத்தவரையில் அட்லீஸ்ட் நான் கதைத்த மட்டிலே நான் விலகி கொண்டது எந்த விதமான ப்ரிப்பேர்னஸ் நாம இருக்கவில்லை, முன் அனுபவங்கள் இல்லை. எமர்ஜென்சி இப்பொழுது நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்ப காலநிலை மாற்றம், இந்த கிளைமேட் சேஞ்ச் மூலம் என்ன எங்களுக்கு விளங்குறது என்று சொன்னால், இது போன்ற அனர்த்தங்கள் தொடர்ச்சியாக வருவதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. அல்லாஹ்வின் அருளால் இது மாதிரி அனர்த்தங்கள் வரக்கூடாது. ஆனால் நாங்கள் டேட்டாகளை பார்க்கும் பொழுது, காலநிலை கிளைமேட் சேஞ்சை ட்ரெண்டை பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக இது போன்ற அனர்த்தங்கள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. ஆகவே நாம எம்முடைய பிரதேசத்திலே எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் சம்பந்தமான விடயங்களை கதைப்பதற்கு இது ஒரு மிக சிறந்த தருணம் என்று நினைக்கிறேன். எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் என்று சொல்லி ஃப்ளட்டுக்கான, அதாவது வெள்ளப்பெருக்குக்கான ப்ரிப்பேர்னஸ் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாம் முக்கியமாக ஆட்டை அண்டிய பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்களுக்கான ஏர்லி வார்னிங் என்பது ஒரு பிரதானமான விஷயம். இதுல ஒரு விஷயத்தை குறுக்கிடுகிறேன். இப்போ இந்த டயலாக் ஹச் போன்ற மொபிட்டெல் சில இடங்களில் தொடர்பு இருந்தது. இந்த தொடர்பாடல் துண்டிக்கப்பட்டதை ஒரு பிரச்சனையாக சொல்கிறார். அப்படியான சூழலில் எப்படி ஏர்லி வார்னிங்கை செய்யலாம் என்பது தொடர்பாக ஒரு ஆலோசனை. ஒரு அடிப்படையான ஒரு ஏர்லி வார்னிங்கை பொறுத்தவரையிலும் ஒரு அடிப்படையான ஒரு விடயம்தான். எங்களுக்கு தெரியும், எமர்ஜென்சிகளை நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் தான், ஒரு பாரிய எமர்ஜென்சி ஒன்று ஏற்படும் பொழுது கம்யூனிகேஷன் சம்பூர்ணமாக கட் பண்ணப்படும். அதுதான் ஸ்ரீலங்கால எங்களுக்கு இந்த பிரதேசத்தில் நடந்தது. அதே மட்டும் இல்லாம ஒரு புயலோ இல்லைன்னு சொன்னா வேற ஏதாவது ஒரு தாக்கம் ஒன்று வந்தாலும் கம்யூனிகேஷன் கட் பண்ணப்படும் என்று சொல்றது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் 100% கம்யூனிகேஷனை மட்டும் தங்கியதாக இருக்கக்கூடாது. நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். பங்களாதேஷ் ரிவர்லைன் ஃப்ளட் சொல்லுவாங்க. அதாவது ஆற்றிலே தண்ணி மட்டம் அதிகரித்து வெள்ளம் வரக்கூடிய பிரதேசங்கள், அதிகமான பிரதேசங்கள் பங்களாதேஷ் காணப்படுகிறது. அவர்கள் இருக்கக்கூடிய சிஸ்டம் என்னன்னு சொன்னால், ஆறிலே தண்ணி மட்டம் கூடும் பொழுது, நீர்மட்டம் கூடும் பொழுது அந்த பிரதேசத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் போறதுக்கு, அந்த தண்ணி மட்டத்தின் அளவு இன்ஃபர்மேஷனாக போறதுக்கான சிஸ்டங்களை செய்து வைத்திருக்கிறார். உதாரணமாக ஆற்றிலே வெங்கலை 5 மீட்டரை விட தண்ணி கூடுதுன்னு சொன்னா அங்க காணப்படக்கூடிய மஸ்ஜிதுகளிலே அபாய ஒளியை ஒழிப்பார்கள். அப்ப மக்களுக்கு தெரியும், அபாய மாதிரி ஒழிக்கிறது, நான் தற்பொழுது எனது வீட்டிலிருந்து நான் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி. அங்க இருக்கிறது சைக்ளோன் ஷெல்டர்ஸ் சொல்லுவாங்க. பங்களாதேஷ்ல காணப்படுகிறது சைக்ளோன் ஷெல்டர்ஸ். இங்க எந்த கிராமத்துக்கு பங்களாதேஷ்ல போனாலும் சைக்ளோன் ஷெல்டர்ஸ் இருக்கும். அப்ப மக்கள் பாதுகாப்பாக அந்த இடங்களுக்கு செல்வார்கள். எம்முடைய ஊர்களை பொறுத்தவரையில் அப்படி எந்த சிஸ்டம்களும் இதுவரை உயரமான இடங்களில் இல்லை. ஆகவே அது மாதிரியான கலந்துரையாடல்களை எமது பள்ளிவாசல்களுடன், எமது ஊர் மக்கள்களுடன் எடுப்பதற்கான ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான நேரமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்திலே மினிஸ்ட்ரி ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு செப்பரேட் மினிஸ்ட்ரியோடு காணப்படுகிறது. அந்த மினிஸ்ட்ரியின் சில ரிசோர்ஸ்கள் இருக்கிறது, சில வளங்கள் இருக்கிறது. அந்த வளங்களையும் நாம் தற்பொழுது பாவிப்பதற்கு தயாராக வேண்டும். இதுவரை நமது ஊரிலே நீங்க யாரிடமும் கேட்டால் மினிஸ்ட்ரி ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி தெரியுமான்னு சொல்லி கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஆனா அதுகளை பத்தி தேடிக்கொள்ள வேண்டியது, என்ன மாதிரியான வளங்கள் காணப்படுகிறது, அந்த வளங்களை பிரதேசத்துக்கு நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான கதைப்பதற்கு இது ஒரு மிக சிறந்த தருணமாகத்தான் பார்க்கிறேன். எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் என்று சொல்வது இனிமேல் நமக்கு இது ஒரு லக்ஷரி அல்ல, இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக எமது ஊர்களிலே பார்க்கப்பட வேண்டும். ஆமாம், அடுத்து நாங்கள் பேராசிரியர் அஸ்லத் அவரிடம் கலந்துரையாடலாம். அதற்கு முன்னர் இங்கு
கொத்மலை அணை உடைந்ததென்று ஒரு கதையை எடுத்து அது பெரிய பரபரப்பை உருவாக்கியது. அப்போது நான் களத்தில் இருந்த அவதானித்தது டிஎம்சியோட தொடர்புகளுக்கான இலக்கம் 117 117. அந்த 117க்கு யாரும் அழைப்படுத்தவும் இல்லை, எல்லோருமே ஓடிக்கொண்டிருந்தார். அப்போ என்னுடைய நண்பர் அருகில் இருந்து உடனடியாக அடுத்து பார்த்தார், எந்த பிரச்சனையும் இங்கு இல்லை என்று சொன்னது பிறகுதான் பலரை அமைதிப்படுத்தினோம். அவை அனர்த்த சூழலில் இருப்பவர்கள் இந்த அடிப்படை தகவல்களை இனி தெரிந்திருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இப்போது நாங்கள் எங்களுடைய பேராசிரியர் அஸ்லம் அவர்களுடன் கலந்துரையாடலாம். முதலில் எங்களுடைய சப்ரகம பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர், அவர் தன்னுடைய ஒரு சுருக்கமான அறிமுகத்தை, குறிப்பாக உங்களுடைய கலாநிதி பட்டத்தை நீங்கள் எந்த துறையில் செய்தீர்கள் என்பதை சொன்னால் எங்களுக்கு அது அதிகம் பிரயோசனமாக இருக்கும். ஏனென்றால் அது இந்த தலைப்போடும் நெருங்கி வருவதனாலே உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே அரசாங்க தரப்பிலே கூட ஒரு முக்கியமான ஆலோசகராக இருப்பதன் காரணமாகவும் கூட உங்களுடைய உள்ளீடுகள் இந்த கலந்துரையாடலை மிகவும் சிறப்பாக அமைக்கும் என்று நான் நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நன்றி சகோதரர் சிராஜ் மசூர் அவர்களே. உண்மையில் நான் அடிப்படையில் சொல்லணும்னா, நான் ஒரு கிராம பகுதியை சேர்ந்த மாணவன். ஒரு காலத்தில் எனது முழுமையான பாடசாலை கல்வி கிராம பாடசாலையில் தான் நிறைவேற்றது. மாவனல்லையில் ஒரு சிறு கிராமம், உயர்ந்தத்தை என்று அழைக்கப்படும். என்னுடைய பாடசாலை நூரானியா. குறிப்பாக சொல்ல போனால், நான் பல்கலைக்கழக அனுமதி பெறாத ஒரு மாணவன் ஆரம்பத்தில். அந்த காலத்தில் பல்கலைக்கழக மானிய குழு என்ன செய்யுதுன்னு சொன்னால், எங்களை வீட்டில் வைக்க இயலாது. பேரண்ட்ஸ், அதாவது பெற்றோர்கள் பல்கலைக்கழகத்தில் மானிய இதில் மிச்சம் கலைச்சல் படுத்தினால எங்களை அனுப்பினாங்க அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழக கல்லூரி. அங்கே தான் நான் போய், நான் ஆரம்பத்திலேருந்து எனக்கு கொஞ்சம் என்னுடைய என்னுடைய இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் நான். அதாவது ஒரு இடத்துல நின்று படிக்கிறது எனக்கு கஷ்டமான விஷயம், ஒரு விஷயத்தை படிக்கிறதும் கஷ்டமான விஷயம். அதனால சுற்றுச்சூழலோட மலை மேடுகள், அங்க இங்க குளக்கரைகள், ஆற்றங்கள், அதுல எல்லாம் நான் அப்ப பெரிதாக முகாமைத்துவ துறையில தான் படிக்கணும். அப்ப அங்கு போனேன். அங்கு இந்த சுற்றுலா துறை சம்பந்தமான ஒரு டிப்ளமா தான் முதல் இருந்தது. அந்த டிப்ளமா செய்ய போனதுன்னு அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லாம் பல்கலைக்கழக பட்டம் அளிப்போம். அப்போ படிக்க சொல்லி அப்போ அங்கே நான் படித்து அப்போ நான் 3வது பேட்ச், அதாவது 3rd பேட்ச் அப்படி படித்துட்டு இருக்கும்போது, ஆனால் படிக்கும்போது மிச்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நான் கூடுதலான கவனத்தோடு கரிசனையோடு படித்தேன். படித்து முடிந்து படிக்கிறது முதல்ல எனக்கு தொழிலும் கிடைத்தது. அந்த காலகட்டத்தில் பல்கலைக்கழக பட்டதாரி இருந்தால் வேலையில்லா பட்டதாரி. அப்போ எனக்கு நான் படிக்கும்போது எனக்கு தொழில் கிடைச்சிது கிளம்பல. அப்போ நல்ல தொழில். அப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு பல்கலைக்கழகத்தால் குறிப்பாக என்னை வரவழைத்தாங்க. அவங்க நான் அப்ளிகேஷன் கூட சரியாக போடையில். அப்போ எனக்கு யூனிவர்சிட்டியால் வர சொன்னாங்க. ஏன்னா நான் யூனிவர்சிட்டிக்கு தேவைன்னு சொல்ல, அந்த காலத்தில் இருந்த அந்த உபவேந்தர் மிச்சம் நல்ல ஒரு மனிதன். அப்போ அவர் தான் என்னை பர்சனலி கால் பண்ணி சொன்னாங்க, யூ ஷுட் கம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அங்கே போனேன். அங்கே நான் என்னுடைய தொழிலை ஆரம்பித்தேன். நான் அடிப்படையில் நான் ஒரு அகாடமிஷியனாக வரணும்னு ஒரு இருக்கையில் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் நல்லா வரணும்னு தான் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஆனால் அதோடு நான் யூனிவர்சிட்டி போனதுலேருந்து எனக்கு மிச்ச கூடுதலான ஆய்வுத்துறையில் இருந்துச்சு. இந்த ஆய்வுத்துறையும் கொஞ்சம் வித்தியாசமான ஆய்வுத்துறையாக போயிருச்சு. அதாவது டூரிசம் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இழைக்கத்தக்க அபிவிருத்தியோடு தான் சம்மந்தப்பட்டு இருந்துச்சு. அடுத்தது வித்தியாசமான துறைகளில் நான் ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பித்தேன். அதாவது யாரும் சிந்திக்காத துறைகளில். இப்போ ரூரல் ஏரியா தான் இந்த மேஜர் ஏரியா. இப்போ நீங்கள் ஃப்ளடிங்கில் பார்த்தீங்க அநேகமாக ரூரல் ஏரியா தான் கூடுதல் எஃபெக்டடாக இருக்கும். அதோட அதாவது தேயிலை பகுதி சம்பந்தமான ஆராய்ச்சி, அதோட ஹெரிட்டேஜ் சம்பந்தம். நீங்கள் பிறந்த இடமும் மாநிலை, தொழில் பார்த்தது எல்லாமே சபரகம், சுற்றி வரவும் நிறைய மலையும் தேயிலையும் குறிப்பாக தேர்வு செய்தீர்கள். இந்த வெள்ளம் கூட அப்படி நிறைய இடங்கள்ல பாதிக்கப்பட்டது. அப்ப அந்த வகையில நான் வித்தியாசமான துறைகள்ல ஹெரிட்டேஜ், அடுத்தது ஹோம் ஸ்டே டூரிசம்னு சொல்லுவாங்க, ஆட்டோமொபைல் டூரிசம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வித்தியாசமான இடங்கள்ல கேவ் டூரிசம், இது மாதிரி ஒரு வித்தியாசமான இதுகளில் தான் நான் அப்ப கூடுதலாக என்னுடைய ஆராய்ச்சிகள் என்னை கிராமப்புறங்கள்ல தான்
ஈடுபாடு கொண்டதாக இருந்துச்சு. எல்லா என்னுடைய ஆராய்ச்சிகளும் கிராமப்புறங்கள்ல, அர்பன் லேண்ட்ஸ்கேப்ல இருந்து கொஞ்சம் தொலைவில். அப்போ எனக்கு கிராமப்புறத்தோட ஒரு அந்யோன்ய தொடர்பு உருவாயிடுச்சு. அதாவது கிராம மக்களுடைய சகல சவால்களையும் நான் பார்க்கக்கூடியனா இருந்தேன். இப்ப நாங்க காண மாட்டோம். சில கிராமப்புறங்கள் இந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு 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 தசாப்தத்துக்கு முதல்ல ஒரு நேரம் சாப்பிட்ட கிராம மக்களும் இருந்தாங்க இலங்கையில. மற்ற பகுதிகளில் தாராளமா வசதி வாய்ப்பு இருக்கும்போது அந்த வகையில கிராமப்புறங்களோடு இருந்ததுனால நான் கூடுதலாக என்னுடைய முதமானி பட்டதாரி, அதாவது என்னுடைய பிஹெச்டியை கூட ரூரல் டெவலப்மெண்ட்டோட சேர்த்து தான் நான் செய்தேன். இப்போ அதில் கூட நான் கூடுதலாக இலங்கையில் மிகவும் கஷ்டத்தோடு இருக்கின்ற கிராமங்கள் தான் என்னுடைய அடிப்படை ஆராய்ச்சிகளை சேர்ந்தோன்னே. அதாவது நீங்கள் சொன்ன ஆட்களுக்கு இப்போ தெரியும், அந்த காலம் தெரியாது, மீமுறைன்னு சொல்றது. அது மாதிரி மிகவும் தொலைவில் கிராமங்கள் உன்னஸ்கிரியிலிருந்து போகணும். இன்னொரு சுற்றுலாத்தலமா இருக்கிறது. இன்று சுற்றுலாத்தலம். அந்த காலம் போறதுக்கு கூட தெரியாது. அந்த வாகனத்தை ஓரளவு நான் தள்ளி எடுத்துட்டு போனதுதான் எனக்கு அந்த இடம் தெரிந்தால் சொல்கிறேன், மிகவும் கஷ்டமான இடம். அந்த காலம் போனா வரையலாது. அப்ப நான் போனா நைட்ல தங்கணும். அப்படி ஒரு நாள் போகும்போது கம்யூனிகேஷன் இன்று கூட இல்லை, சரியாக இல்லை. அப்ப அது மாதிரி இடங்கள்ல தான் நான் இருந்தது. அப்ப அதனால இலங்கையிலுடைய வளங்கள் எப்படி, அதாவது இயற்கை வளங்கள் எப்படி பகிரப்பட்டிருக்கின்றது முழு நாட்டிலும்ன்றது. அதாவது நீங்க நோத்துக்கு போனா வடக்குல, கிழக்குல, தெற்குல, மத்திய மலை பிரதேசத்துல எல்லாத்துலயும் இலங்கை என்ன பொறுத்தவரையில எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் வளர்ச்சிக்கு உகந்த, அதாவது அபிவிருத்திக்கு பொருத்தமான நாடு என்பதை நான் கண்டுகொண்டேன். அது என் அடிப்படை. அப்ப நான் அந்த வளங்களை எப்படி, அதுக்கு என்ன சொல்றது, கேபிட்டலைசேஷன்ஸ், என்னுடைய முழுமையான ஆராய்ச்சிகளும் எல்லா வளங்களும் கேபிட்டலைஸ் பண்ணப்படும். சஸ்டைனபிள் கேபிட்டலைசேஷன்ஸ், அதாவது சுற்றுச்சூழல் எடுத்து அது கேபிட்டலைஸ் பண்ணப்படணும். வரலாறு எடுத்த வரலாறு நிலைப்பாரான அபிவிருத்திக்கான மூலதனமாக கண்டுகொள்ளணும். அந்த வகையில நான் கூடுதலா என்னுடைய கடந்த ஒரு 10 வருடத்துக்கு மேல கூடுதலாக என்னுடைய இன்வால்வ்மெண்ட் அரசோடும் அரசு சார்பற்ற நிறுவனங்களோடும் பல அதாவது சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களோடு நான் இன்வால்வ் ஆகிறது கூடுதலாக மக்கள் மத்தியில் இருக்கின்ற இந்த வளங்களை மூலதனமாக்கி மக்களது அபிவிருத்தியை ஊக்குவிப்பது. இந்த வகையில நான் இப்ப சபரகம பல்கலைக்கழகம் மற்ற இடங்களுடைய கூடுதலினால இந்த தித்வா இந்த சுழல் இதோட கூடுதலான ஒரு கவலையும் வந்துருச்சு. அட இவ்வளவு வளங்கள் கொண்ட இந்த நாடு இப்ப ஒரு ஒரு அமைதியே அல்லது பேரழிவு ஒன்றுக்கு வந்திருக்கு. அந்த வகையில தான் நான் யூனிவர்சிட்டியோட அந்த ஆராய்ச்சிகளை கண்டுகொண்டதுனால கூடுதலா இந்த வகையில நான் பார்ப்பது, யூனிவர்சிட்டியில என்ன அகாடமிக் பொசிஷன் இருந்தாலும் ஒரு நாட்டின் பிரஜை என்ற வகையில இந்த நாடு ஒரு பல்வேறுபட்ட சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடா நீங்க எல்லாருமே தெரிந்திருப்போம். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா விடயங்களும் பார்த்தாலும் வரலாறு தோறும் நீங்க பார்க்கும்போது இந்த நாடு எந்த அளவுக்கு அதாவது ஒரு தாயொன்று பொறுமையா இருந்து வர்ற சவால்களை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பது போது இந்த நாடு ஆரம்ப காலம் தொட்டு இந்து வரங்காட்டி இன்னொரு சவால்களை கொடுத்தும் இந்த நாடு இன்னும் உலகத்துல மதிக்கப்பட்ட நாடாக நாம் காண்றோம். இதுதான் வரலாற்று நாம் காணக்கூடிய மிகவும் பெரிய உண்மை. அந்த வகையில இந்த கட்டத்துல நான் குறிப்பாக நான் சொல்ல போனா, அப்ப ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பிரஜை என்ற வகையில இந்த பிரதேசத்தோடு இணைக்கின்ற ஒரு பிரஜை என்ற வகையில, அதாவது மத்திய மலை நாட்டோடு பிணைக்கப்பட்டிருந்த வகையில நான் நினைக்கிறேன் எனக்கும் உங்களை மாதிரி எல்லோரும் மாதிரி ஒரு பொறுப்பு, அதாவது மக்களோடு சேர்ந்து இந்த சவால்களுக்கு எப்படி முகம் கொடுக்கணும் என்றது ஒரு சிந்தனையில உண்மையில் சந்தோஷமான விஷயம். பொதுவாக இந்த அகாடமிஷியன் கல்வியாளர்கள் ஆர்கானிக் இன்டலெக்சுவலாக இருப்பது குறைவாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் களத்தில் இருப்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் ஒரு நம்பிக்கை தருவதாகவும் இருக்கிறது. நான் இந்த கொஸ்லந்த மண் சரிவிலிருந்து தொடங்கலாம் நினைக்கிறேன். அது ஒரு 20 வருடங்களா
நினைக்கிறேன். அந்த அந்த அதிலிருந்து 10 நாங்கள் என்ன வருடங்கள், இப்போ 10 வருடங்கள். மன்னிக்கணும் 10 வருடங்கள் அதிலே இருந்து நாங்கள் என்ன பாடங்களை கற்றிருக்கிறோம்? நாங்கள் இப்போது அந்த பின்புலத்திலிருந்து நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? குறிப்பாக நாங்கள் இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சமூகமும் இந்த நாடும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். நீங்க குறிப்பான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதாவது உலக புவியியல் இல்லை என்றால் உலக சுற்றுச்சூழலை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது சகோதரர் ரியாஸ் சொன்னது போல அனர்த்தங்கள் புதிதல்ல. ஆனா சமூகங்கள் அனர்த்தங்களுக்கு தயாராக இருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை இருக்குது. சுனாமி என்பது புதுசல்ல, வெள்ளம் என்பது புதுசல்ல, மண் சரிவு என்பது புதுசல்ல. நீங்கள் மலைகளை காண்கலாம். கல்லு மலைகளாக இருந்ததல்ல, கல்லு மலைகள் இப்ப கூடுதலா மலைகளாயிருக்கு. தமிழிலே கடல் கொள்ளையை பற்றி சொல்வார்கள். அதே சுனாமி தான். முதல் சங்கமும் இடைச்சங்கம் இருந்து கடைச்சங்கம் தான் மதுரைக்கு போனதாக சொல்வார்கள். அப்படி மிக 2000 வருடத்துக்கு முந்தைய தமிழ் இலக்கியம் இதை பற்றி பகிர்கிறது விஷயங்கள் இருக்கிறது. அப்ப நாம இப்ப இருக்கின்ற சமூகத்தில் இல்லாட்டி இப்ப வாழ்கின்ற மனித சமூகம் ஒரு ஆழ்ந்த அறிவு இல்லாமல் இந்த சுற்றுச்சூழலை பற்றி ஒரு ஒரு அவேர்னஸ் இல்லாம அப்படி வாழ்றதுனாலதான் நாங்க இந்த அனர்த்தங்களுக்கு ஒரு தகாத வகையில முகம் கொடுக்கின்றோம். இதுதான் உண்மை. அப்ப இப்ப நீங்க இப்ப கொஸ்ட்ல லேண்ட்ஸ்லைட்ஸ்ல அந்த மண் சரிவு ஏற்படுறதுக்கு சுமார் 10 வருடங்களுக்கு முதல்ல டிஎம்சியால கொடுத்திருத்தாங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டரால. இந்த இடத்துல சுமார் 12 ஏக்கரா அதை விட கூடுதலான ஒரு எஸ்டேட் அந்த மலை பகுதி அவ்வாறே மண் சரிவு கொண்டு ஏற்படும் என்பதை கூறியிருந்தார்கள். அப்போதே அவர்கள் சொன்னார்கள், இங்கிரு வாழ்கின்ற மனிதர்களை நீங்கள் அகற்றவும் அவர்களுக்கு பிரிதொரு இடத்தை கொடுக்கணும். அந்த கதை மலை வளமையா இலங்கையில நடக்கிறது. மழை வந்துச்சு, மழை ஓய்ந்துருச்சு. அதுக்கு பிறகு மக்கள் சாதாரண இதுக்கு போயிட்டாங்க. அந்த கொஸ்ட்ல இருந்து ஆரம்பத்துல இந்த மண் சரிவு வந்ததை இவங்க பெரிதா கணக்கெடுக்க இல்லை. திரும்ப 10 வருஷத்துக்கு முந்தி, 10 வருடங்களுக்கு முந்தி, அதாவது 2004 2005 தான் இந்த முன்கூறினாங்க. அப்ப அதை கூறின இது போறது நாங்க என்ன அப்படி தூங்கிட்டோம். அப்ப 2016 அந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான மண் சரிவு மக்கள் எல்லாம் அப்படியே அழிந்து, வீடுகளும் அழிந்து முழுமையாக அழிஞ்சது. அப்ப அன்று கூட நாங்க பாடம் படித்திருக்கோம். அப்ப இப்ப எல்லா பகுதியிலும் மண் சரிவு நடக்குதுன்னு ரெட் ஏரியா எல்லாம் இப்போ காட்டுவாங்க. நாங்க யாராவது அதை பார்க்கிறோமா? இப்ப சிவப்பு கட்டளைன்றத எல்லா சிவப்பு கட்டளை ஏரியான்னு எல்லா இடத்தையும் காட்டுவாங்க, எல்லா மலைகளுக்கும் காட்டுறாங்க. இந்த இடங்கள் இந்த முறை மண் சரிவு இடங்கள் பல இடங்கள் அவ்வாறு சிவப்பு கட்டளை இதுல இருந்த ஏரியாஸ் தான். அப்ப நாங்க இன்றைக்கு கூட இப்பதான் நாங்க பாக்குறோம், அடி இவ்வளவு எல்லாம் நடந்துருச்சான்னு சொல்லி. அப்ப உண்மையா சொன்னா எங்களுக்கு இந்த அனுபவமும் ஆராய்ச்சி ரீதியான அறிவும் இந்த சமூகத்துல இல்லாதது ஒரு பெரும் குறைபாடு. இப்ப அனர்த்தங்களை நாங்க முகம் கொள்ளுவ வேண்டும் என்பது, அந்த சவால்களை முகம் கொள்வது மிகவும் ஒரு இன்றியமையாத ஒரு கட்டம். இப்ப சகோதரர் ரியாஸ் சொன்ன போல காலநிலை மாற்றங்கள் உலகத்துக்கு பொதுவாக எல்லாம் நடக்குது. நீங்க சொன்ன தீவுகள் பாதிக்கப்படும். சூழலின் இயல்பாக்கத்தை, சூழலின் அதாவது நாங்க சொல்லுவோம் இக்கோலாஜி எப்படி நாங்க புரிந்து வாழ்றது, அதுதான் இன்றைக்கு இருக்கிற பெரும் பிரச்சனை. உண்மையாக கவலையான விஷயம், ஒவ்வொரு அனர்த்தங்களுக்கும் பிறகு நாட்டில் இருக்கின்ற அரசு, அப்படி நாட்டில் இருக்கின்ற அரசார் சார்பற்ற நிறுவனங்கள், எல்லா சமூக அதாவது ஆர்வலர்களும் இந்த அனர்த்தத்தோடு மிகவும் கரிசனையோடு இயங்குவாங்க. அது இயங்கி கொஞ்ச நாள் போகும்போது அந்த அனர்த்த இது அதாவது அமைதி அடைந்தோடனே திரும்ப பழமையான நிலைமைக்கு போகும். நாங்க திரும்ப ஆற்றங்கரையையும் மலை மேடுகளையும் எல்லாத்தையும் பிடித்து திரும்ப நாங்க அபிவிருத்திக்கு போவோம். திரும்ப அனர்த்தம் வரும். இதுதான் உண்மையான விஷயம். இன்னும் கூட இன்று கூட நீங்க
அனர்த்தத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் கூட நான் நினைக்க இல்லை நாங்க இதுக்கு போறோம், நாங்க இருந்த இடங்கள் எல்லாம் மோசமான, நாங்க வேறொரு இடத்துல போய் வாழணும், நாங்க நிம்மதியா வாழணும், இப்படி இருக்காது. நீங்க நாளைக்கு போனீங்கன்னா இந்த மக்கள் நாளைக்கு இடத்துக்கு கொஞ்சம் விலையை குறைச்சிட்டாரான்னு இன்னொருத்தர் வந்து அந்த இடத்து வாங்குவாங்க. ஆமாம், நான் இப்போ சில இடங்களில் பார்த்தேன். உதாரணத்துக்கு தெல்தோட்டை பகுதியிலே அனர்த்தம் மண் சரிவு நடந்திருக்கிறதுனால கொஞ்சம் மேலே கூட மக்கள் போய் வருகின்ற இடங்களை பார்த்தேன். இது ரொம்பவும் வல்னரபிளான இடங்கள் இருக்கிறார்கள். இன்னும் சில இடங்களிலே பொதுவாக முகாம்களிலே வாழ்வர்கள் இந்த என்பிஆரோ எங்களுக்கு உத்தரவாதம் அளித்தால் தான் போவோம் என்று சொல்லுகிற நிலைமையும் இருக்கிறது. கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து இருக்கிறது. அதே நேரம் எந்த விழிப்புணர்வும் இல்லாத நிலைமையும் நமது நாட்டில் இருக்கிறது. இந்த சூழலில் தேயிலை தோட்டங்கள் என்ற ஒரு பெரிய சவாலுக்கு உட்படுவதை நான் நிறைய காண்கிறோம். பொதுவாக இந்த லயன் வீடுகள் இருந்தெல்லாம் அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள். மொத்தமாகவே ஆங்கிலேயர்கள் இந்த தேயிலை தோட்டத்தை அமைத்த முறை இப்போது இந்த தேயிலை தோட்டங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது. நமது பொருளாதாரத்தினுடைய ஒரு அடிப்படை. இலங்கை என்றாலே கிரிக்கெட்டும் சிலோன் டீக்குமா ஃபேமஸான நாடு. அது ஒரு நீ சுற்றுலாத்துறையிலும் இருப்பதால் அது பற்றியும் சில வார்த்தைகள். நான் தேயிலை தோட்டம் தேயிலை செய்கைன்றதுக்கு வர்றது முதல்ல நம்ம பண்டைய கால மக்களோட வாழ்க்கையோடு வருவோம். தேயிலை தோட்டம் வந்து ஒரு 200 வருஷம் அப்படி இல்லாட்டி 250 வருஷத்துக்குள்ள வந்து விடயமா இருக்கலாம். நீங்க பண்டைய கால மக்களோட பார்த்தா பண்டைய கால மக்கள் எவ்வளவு கவனமாக எவ்வளவு திட்டமிட்டு இந்த நிலங்களை பிரயோகிப்பது வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்கள் பார்த்திருப்பீங்க, முழு உலகத்திலையும் இலங்கையில வடிகால் அமைப்பு வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விடயம். அதாவது பராக்கிரம அரசர் காலத்திலிருந்து இலங்கையிலிருந்து வடிகால் அமைப்பு, நீரியல் நாகரிகம். அப்ப அந்த 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 இது வந்து இலங்கையில வெரி பாப்புலர். அப்ப நாங்க நீரை கொண்டு அழகாக பயிர் செஞ்சுக்கிறோம், நிலங்களை கொண்டு நல்லா வாழ்கிறோம். அப்ப குளங்கள் பல்லாயிரம் குளங்கள் கட்டப்பட்டிருக்குது. ஒவ்வொரு அரசர்களோட பேர்லையும் அவர்களுக்கு மாளிகை இல்லை என்றாலும் குளங்கள் இருக்கின்றன. அப்ப என்ன செய்தார்கள்? வடிகால் அமைப்பை ஒரு திறமையான முறையில் பயன்படுத்தி, நிலங்களை திறமையான முறையில் பயன்படுத்தி, அவர்களுடைய அந்த ஒரு பாரம்பரிய விஞ்ஞான ரீதியான ஒரு அறிவோடு இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள். நீங்கள் போனால் பார்க்கலாம். இப்போ கூட புலனறுவை, அனுராதபுரம், பல்வேறு பகுதியில நீங்க பார்க்கலாம். அந்த காலத்தில் இருந்து செய்ததெல்லாம் இன்னும் அப்படி இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த பண்டைய கால மக்கள் வந்து சரியான சிந்தனையோடு அவருடைய அறிவு நுட்பங்களோடு இயற்கையோடு மிகவும் இணைந்த ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. அப்ப அவர் அந்த காலத்திலிருந்து வந்த அந்த கட்டமைப்புகள், ரைட், அதாவது சூழல் இதோட அமைந்த புவியியல் கட்டமைப்பெல்லாம் அவர்கள் பாதுகாத்திருக்கிறார். நீங்க பார்க்கலாம். இப்ப கூட போனா நீங்க கலாவை பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு குளம். அந்த குளத்தை கொண்டு அந்த பகுதியில் அவ்வளவு மக்களும் பயிர் செய்திருந்தார்கள். கலாவை ஏதாவது அநியாயம் செய்தீர்கள் யாரும் சொல்லிக்கிறாங்களா? அதே போல பல்வேறு குளங்களை எடுத்து பாருங்க. கந்தலாய் குளத்தை பத்தி படிப்போம், இதெல்லாம் பராக்கிரம சமுத்திரத்தை பத்தி படிப்போம். அப்ப இவ்வாறு அவர்கள் நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழகாக முகாமைத்துவம் செய்திருக்காங்க. அங்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு நாங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்த அந்த கொலனைசேஷன், காலனித்துவ ஆட்சிகளை பாருங்க. அப்போ கூட ஒவ்வொரு காலனித்துவ ஆட்சியிலையும் இந்த நாட்டுல அவர்கள் வளங்களை சூறையாடி இருப்பார்கள், அது உண்மை. ஆனால் அந்த வளங்களை அவர்கள் பிரயோஜனப்படுத்தும் போது எதிர்கால நாட்டையும் சிந்தித்து தான் பிரயோஜனப்படுத்தியிருக்கிறார்கள். அங்கிருந்து நாங்கள் வருவோம் தேயிலை செய்கைக்கு. இப்ப அதாவது முதல்ல இந்த காஃபி கல்டிவேஷன் இருந்துச்சு. அதுக்கு பிறகு நாங்க தேயிலை செய்கைக்கு வரோம். தேயிலை செய்கை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அவர்கள் உண்மையிலேயே இருந்த இயற்கை வனங்களை அழித்துத்தான் தேயிலை பயிர் செய்தார்கள். ஆனால் அவர்கள் இயற்கை முழுமையாக வனங்களை அழித்து பயிர் செய்த போதும் தேயிலை தோட்டங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம், அவர்களுடைய வடிகால் அமைப்புகள் மிகவும் திறமையாக இருக்கும். அங்கு தேயிலை தோட்டங்களில் நீங்க எப்போதும் கலங்கள் தண்ணியை காண மாட்டீர்கள். மழை பெய்தால் வர்ற தண்ணி எல்லாம் தெளிவான தண்ணியா வரும். ஏன் அந்த நீர் அப்படி வருது? அவர்கள் திறமையான முறையில இந்த நிலங்களை பாதுகாக்கின்றனர், மண்ணை பாதுகாக்கின்ற வகைகள் வடிகால் அமைப்பை அமைத்து அதற்கேற்றவாறு தான் அவர்களுடைய வாழிடங்களையும் அமைத்திருப்பார்கள்.
இப்ப குறிப்பாக நீங்கள் இந்த தேயிலை தோட்டை சொல்லும் போது இப்ப நான் இதை குறிப்பாக சொல்லணும். நீங்க இன்றைக்கு அழிவுக்குள்ளான இந்த தேயிலை தோட்டங்களை போய் பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் வெள்ளையர்களால கட்டப்பட்ட லைன்கள் ஏதும் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தா அநேகமா உங்களுக்கு காண முடியாது. ஆனால் அண்மை காலத்தில் நமது அரசாங்கங்கள் உருவாக்கப்பட்ட சிறு சிறு வீடுகள் தேயிலை தோட்டங்களில் ஆங்காங்கே உருவாக்கப்பட்ட அந்த வீடுகள் தான் கூடுதலாக இன்று மண்சரிவுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. காரணம் என்றால் அன்று அவர்கள் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடு அமைக்கும் போது அவர்களுடைய அந்த அமைப்புல வீடுகளை சரியான இடத்தில் சரியான முறையில் அமைத்தார்கள். அங்கு இயற்கை அனர்த்தங்களுக்கு பெரிதாக தாக்கப்படவில்லை. அவர்களுடைய அதாவது எஸ்டேட்ல இருந்த நாங்க சொல்லுவோமே சூப்பரிண்டன்ஸ் பங்களோஸ் கூட நீங்க பார்க்கலாம், அமைத்திருக்கிறது இயற்கைக்கு ஒரு இடைஞ்சல் இல்லாத வகையில எல்லாம் அமைச்சுக்கிறாங்க. ஃபேக்டரிஸை பாருங்க, எல்லா தேயிலை அந்த டீ ஃபேக்டரிஸையும் எடுத்தாலும் அப்படிதான் அமைச்சிக்கிறாங்க. அப்ப அந்த வகையில அவர்கள் அந்த காலத்திலிருந்து இப்ப அண்மை காலம் வரங்க என் தேயிலையோடு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி கூடுதலா இருக்கிறதுனால அண்மையில நாங்க இலங்கையிட மலைநாட்டு பகுதியை யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாக டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இப்ப அது யுனெஸ்கோட ஒரு தற்காலிக இதில் உள்ளடக்கி இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 3 கிழமை முதல்ல நாங்கள் இலங்கையில் ஒரு சர்வதேச மாநாட்டை நடத்தினோம். அப்போது நாங்கள் கூடுதலாக இதை பற்றி கதைத்தோம். அப்போ பழைய மக்கள் கூட வந்து அந்த இடத்துல கருத்துக்களை பரிமாறினார்கள். அங்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த நிலங்களையும் எவ்வாறு அதாவது நிலைக்கத்தக்க ஒரு பகுதியாக காண்பது. ஆனால் நீங்க இப்போது போய் பார்த்தால் இந்த தேயிலை பகுதிகளில் நம்மால் அதாவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில பல மாற்றங்களை அண்மை கால மக்கள் கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு வகையான அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு இன்னும் கூடுதலாக சேதம் அடைந்திருக்கிறது எல்லாம் நான் நினைக்கிறேன். அந்த இன்டர்வென்ஷன் அந்த இது உள்ளூராட்சி மன்றங்கள் வீடுகளை கட்டுவதற்கு எங்கு நிலங்களுக்கு அனுமதிக்கிறார் என்பதிலிருந்து பிரச்சனைகள் தொடங்குகிறது. நிறைய பாதிக்கப்பட்ட ஊர்களை பார்த்தால் இந்த ஆற்று படுகைகள் என்று சொல்கிற ரிவர் பேசின்கள் அமைக்கப்பட்டிருக்கிற வீடுகள் மிகவும் தெளிவாக தெரிகிறது. இந்த புதிய குடியேற்றங்களுக்குள்ள இந்த பாதிப்புகளை நினைக்கிறது. அர்பனைசேஷன் என்று சொன்னால் கூட நகரத்தினுடைய மையங்களை விட இந்த மாதிரியான இடங்களுக்கு போய்த்தான் அதிகம் பாதிப்புகளை எதிர்கொள்கிறார்கள். அப்ப இந்த லேண்ட் பாலிசி, லேண்ட் யூஸ் பாலிசி, நிலம் காணி தொடர்பான கொள்கைகள், காணி பயன்பாட்டு கொள்கைகளிலே நமது நாட்டிலே பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றன. இப்படி பாலிசி இன்டர்வென்ஷன் என்ற கொள்கை ரீதியான தலையீடுகள் கூட இருக்கிறது. அதை பற்றி கூட நீங்கள் கருத்துக்களை பகிரலாம். உண்மையாக நீங்க சொல்றதுதான் அடிப்படை காரணம். எந்த நாட்டிலையும் குறிப்பாக அது எந்த நாடா இருந்தாலும் சரி, அடிப்படையில மனித வாழ்வாதார அமைப்புகள், மனிதனுடைய அந்த ஹியூமன் செட்டில்மெண்ட் அமைக்கும் போது குறிப்பாக நாங்க பார்க்க வேண்டிய அடிப்படை ஒரு விஷயம்தான் வந்து அந்த நாட்டு அந்த இடத்துக்குரிய லேண்ட் யூஸ் பாலிசிஸ் கட்டாயம் நாங்க கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். எந்த இடமா இருந்தாலும் அந்த லேண்ட் யூஸ் பாலிசி படி தான் போகணும். அந்த லேண்ட் யூஸ் பாலிசிஸ் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பாலிசி. இப்போ தற்காலிகமா செய்யறதல்ல, ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு முழுமையான ஆராய்ச்சிக்கு பிறகு அந்த இடத்துக்கு பொருத்தமான அபிவிருத்தி திட்டங்கள், பொருத்தமான நில அமைப்புகள், பொருத்தமான ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸ் எல்லாம் வந்து அந்த லேண்ட் யூஸ் பிளான்ல வரணும். லேண்ட் யூஸ் பாலிசி உள்ளடக்கப்படணும். அந்த லேண்ட் யூஸ் பாலிசிஸை வைத்துத்தான் இடையில் எந்த அபிவிருத்தி திட்டங்களையும் செய்யல. அதே போல அந்த பகுதியில நீங்க பார்க்கலாம் என்ன விதமான அபிவிருத்தி திட்டங்களையும் வசிக்கலாம். அவர்களது லேண்ட் யூஸ் பிளான்ல இருந்துச்சு ஒரு ஆறு எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு வாழிடம் எப்படி அமைக்கப்பட வேண்டும், ஒரு பல்கலைக்கழகம் எப்படி அமைக்கப்பட வேண்டும், இவ்வாறு திட்டமிட்டு இருந்தார்கள். அடுத்தது நீங்கள் அவர்கள் செய்து கொண்ட போதும் வடிகால் அமைப்புகளை பார்க்கலாம். அவர்களது வடிகால் அமைப்புகள் மிகவும் திறமையாக செய்யப்பட்டு, உதாரணத்துக்கு நீங்க கேண்டியில அதாவது நாங்க சொல்லுவோம் கேண்டி குளம்னு சொல்லுவோம். அந்த குளம் முந்தி நமக்கு 2 குளங்கள் இருந்தன. போகம்பர லோவர் லேக் கொண்டு அப்பர் லேக் கொண்டு. இப்ப அப்பர் லேக் மட்டும்தான் இருக்குது. லோவர் லேக் வந்து
கொஞ்ச காலத்துல அது அழிந்து போயிடுச்சு. அப்ப அப்பர் லேக் மாத்திரம் இருக்குது. அப்பர் லேக்கை கூட அவர்கள் மிகவும் துல்லியமாக திட்டமிட்டு இருக்கின்றார்கள். 4 மலைகளிலிருந்து நீர் வடியும். அந்த வடிகால் அமைப்பு வந்து நீர் வடிகிறது. அவங்க சொல்லுவாங்க அதுக்கு இந்த குப்பைகளை சேகரிக்கிறதுக்கு ஒரு சில்க் டேங்க்னு சொல்லுவாங்க. 4 சில்க் டேங்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. மலைகள் இந்த வார தண்ணி அவ்வளவுமே தெளிவான தண்ணி வந்து அது சுத்திகரிக்கப்பட்டு தான் குளத்துக்கு போகும். இந்த குளத்துக்கு தண்ணி வருவதற்கு அவர்கள் கேட்ச்மெண்ட் ஏரியாஸை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் அவர்கள் நினைத்தார்கள் கண்டியம் ஒரு தேயிலை தோட்டமா மாற்றணும்னு சொல்லி உடனே அவர்களுடைய திட்டத்தை மாற்றுகின்றார்கள். அப்படி ஆயினா இந்த நகரம் வந்து பாதிக்கப்படும் சொல்லி எல்லா பகுதியும் நீங்க பார்த்தா இப்ப கூட பார்க்கலாம். கண்டியில அந்த நகரத்திலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எங்கேயுமே தேயிலை தோட்டம் காணல. அவர்கள் அந்த பிரைமரி ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. பிரைமரி ஃபாரஸ்ட்டை பாதுகாத்தாங்க. இப்ப அதில் ஒன்றுதான் உடவத்தக்கால. மற்றது வந்து நீங்க பார்க்கலாம் துணுமண்டலான்னு சொல்லுவோம். இது வந்து பாதுகாக்கப்பட்டுச்சு. கேட்ச்மெண்ட் ஏரியா ஒன்று வேணும். இயற்கை சூழலை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இதை விட ஒரு பாரதூரமான இது இயற்கை அனர்த்தத்துல அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல கண்டியில் இருக்கின்ற சுவாசிக்கின்ற காற்று வந்து மாசடைந்திருக்கு. காரணம் என்ன? இயற்கை தாவரங்கள் கூடுதலாக இல்ல அந்த கார்பன் ஆக்சைடை அப்சர்வ் பண்றது. அப்ப கூடுதலான அபிவிருத்தி திட்டம் அடைந்ததுனால கண்டி நகரம் அண்மை காலத்துல அதாவது இந்த தொலைத்தொடர்பு இதுல கூட வந்துச்சு. உகந்த நகரம் அல்ல வாழ்வதற்கு. உண்மையில் இது ஒரு மிகவும் விரிவான ஒரு தலைப்பு. உண்மையில் நாங்கள் சில விஷயங்களை தொட்டு காட்டியிருக்கிறோம். இந்த அர்பனைசேஷன் என்று சொல்கின்ற நகரமயமாக்கல் என்பது இன்று உலகத்தில் சவாலாக இருந்தது. அதை பற்றி பலர் பேசுகிறார்கள். ஆனால் கிராமப்புறம் என்பது பலருடைய கவனத்தில் உள்ள ஒரு பொதுவாக அவ்வளவு பெரிய ஈடுபாடு காட்டாது. ஆனால் அது இயல்பான வாழ்க்கை முறை உள்ள ஒன்று. இந்தியா என்பதே கிராமங்களுடைய தொகுப்பு என்று காந்தி சொல்வார். அப்படியான ஒன்றை பற்றி நாங்கள் கவனம் எடுத்து பேசியது பொருத்தம். இப்போது நான் ரியாஸ் அவர்களிடம் கேட்கிறேன். நாங்கள் பொதுவாக இந்த நகரங்கள் இலங்கையிலே கொழும்பு கூட ஒரு நல்ல பிளான் சிட்டியாக இல்லை என்பது ஒரு பெரிய சவால். நமது நாட்டுக்கே இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று வருகிற போது, நிலைபெறான அபிவிருத்தி என்று வருகிற போது பெரிய சவாலாகத்தான் இருக்கிறது. பொதுவாக எஸ்டிஜி தொடர்பாக எல்லோருக்குமே இந்த துறையில் இருப்பவர்களுக்கு தெரியும். இப்போது நாங்கள் இந்த கிளைமேட் சேஞ்சோடு சேர்த்து, காலநிலை அனர்த்தத்தோடு சேர்த்து இந்த மாதிரி விஷயங்களை எதிர்கொள்கிற போது நகர்ப்புறங்களிலே வித்தியாசமான பெரிய சவால்கள் வருகின்றன, கிராமங்களைப் போலவே. இதை நாங்கள் ஒரு அனர்த்தத்துக்கு பிந்திய நிலைமையில் இருக்கிறோம். நாங்கள் ஓரளவு முடிக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்திருப்பதால் அனர்த்தத்துக்கு பிந்திய இந்த கட்டங்களிலே எப்படியான விஷயங்களை நோக்கி எங்களுடைய கவனங்களை நாங்கள் குவிக்கலாம், எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம்? ஏனென்றால் இன்று மக்கள் எல்லோரும் தன்னளவில் தயாராக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. அரசாங்கம் வரும், உதவி நிறுவனங்கள் வரும், தன்னார்வ தொண்டர்கள் வருவார்கள் என்று காத்திருக்க முடியாது. எல்லோருமே இந்த செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வோடு இயங்க வேண்டிய பொறுப்பு வந்துவிட்டது. இலங்கை என்று மிக தெளிவாக ஒரு பெரிய அனர்த்த வலயத்துக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இது ஒரு பலவந்தமாக நாங்கள் அந்த இடத்தில் இருப்பதனாலே இப்படியான ஒரு அவேர்னஸ் நமக்கு தேவைப்படுகிறது. அது பற்றி உங்களோட அனுபவங்களில் சில தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாமா? முக்கியமாக இந்த கிளைமேட் சேஞ்ச் என்பது இது டிபேட் பண்ண வேண்டிய ஒரு டாபிக் அல்ல. இது இனிமேல் ஒரு காலம் இருந்தது, இது உண்மையா பொய்யா, இது சரியா பிழையா என்ற நிறைய ஆர்கியூமெண்ட் இருந்தது. ஆனால் இப்பொழுது போதுமான அளவு சயின்டிபிக் டேட்டா இருக்கிறது. கிளைமேட் சேஞ்ச் இஸ் ரியல், இட்ஸ் ஹேப்பனிங் அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் நவ் ஒன்று சம்பந்தத்துக்குமான நிறைய தகவல்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தெரியும், ஒரு அனர்த்தம் ஒன்று ஏற்படும் பொழுது, அட்லீஸ்ட் நீங்க பார்த்தோம்னு சொன்னா பாரிய அனர்த்தங்கள் நடக்கும் பொழுது அர்பன் சிட்டிஸ் வந்து சரியான முறையில் பாதிக்கப்படும். ஹெய்ட்டியில நடந்த எடுத்துக்கொள்ளலாம், அண்மையிலே மியான்மர்ல நடந்த ஒரு பூகம்பத்தை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் பிரதேசங்கள், பெரிய வெள்ளங்கள் ஏற்பட்ட பிரதேசங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அர்பன் ஏரியாஸில் வந்து கூடுதலாக பாதிக்கப்படும். நாங்க எமர்ஜென்சி ரெஸ்பாண்டர்ஸ், ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் என்ற வகையில எங்களுக்கு ஒரு அர்பன் ஏரியாவில் நடைபெறக்கூடிய ஒரு எமர்ஜென்சிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவது மிகவும் கடினம், ஒரு வில்லேஜ் ஏரியாவை விட. என்னன்னு சொல்லி சொன்னா அங்க சிஸ்டம்கள் எல்லாம் சரியான காம்ப்ளிகேட்டான சிஸ்டம்களாக வந்து காணப்படும். முக்கியமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, தற்பொழுது காணப்படக்கூடிய அர்பன் சிட்டிஸை நாங்க வந்து
கிளைமேட் ரெசிலியன்ட் சிட்டிஸாக மாற்றுவதற்கான தேவை ஒன்று மிக கண்டிப்பா தேவைப்படுகிறது. அதாவது காலநிலைக்கு ஏற்ற வகையிலே மீள்திறன் கொள்வது. உதாரணமாக நாங்கள் தற்பொழுது பார்க்க வேண்டும், எம்முடைய கட்டிடங்கள் எவ்வளவு கட்டிடங்கள் ஆற்றுக்கு அண்மையிலே காணப்படுகிறது. ஒரு பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது எவ்வளவு பாதுகாப்பு இந்த கட்டிடங்கள் பாதுகாப்பாக காணப்படுகிறது. புது கட்டிடங்கள் அமைக்கப்படும் பொழுது இந்த கட்டிடங்கள் சரியான அரசாங்க அனுமதி, அது மட்டுமல்லாமல் ரிஸ்க் பிளானிங் ஓடு செய்யப்படுகிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். சில இடங்களில் அந்த 2வது மாடிக்கு போனால் தப்பலாம், 3வது மாடிக்கு என்றெல்லாம் நினைத்து கொண்டார்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான அனுபவங்கள், கடினமான அனுபவங்கள் தான். ஆம் ஆம் அது 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 அந்த அந்த பிளானிங் மிக கண்டிப்பாக தேவை. அது முக்கியமாக அரசாங்கம் வந்துதான் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலிருந்து நாம் ஒதுங்கிவிட வேண்டும். இது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே, ஏனென்றா இது தனிப்பட்ட மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த கிளைமேட் சேஞ்சால் வரக்கூடிய இம்பாக்ட் என்பது, பாதிப்பு என்பது தனிப்பட்ட மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அது ஒண்ணு. இரண்டாவதாக என்ன பொறுத்த வரையிலையும் நாங்க ஏற்கனவே நான் இந்த எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் சொல்ற சப்ஜெக்டுக்கு நான் இதிலே வாரன் ஏர்பன் இப்ப நாங்க பார்த்தோம். உதாரணமாக நாங்க நான் இந்த உதாரணத்தை எடுத்து நான் உங்களுக்கு சில கருத்துக்களை குறிப்பிடலாம்னு நினைக்கிறேன். இந்த வெள்ளப்பெருக்கு இது நமக்கு ஒரு பாரிய படிப்பினையை தருகிறது. ஒரு அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டதற்கு பிறகு அதை நாம் எப்படி அணுக வேண்டும், அந்த ரெஸ்பான்ஸை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த படிப்பினையாக நாங்க பார்ப்போம். எம்முடைய சமூகத்திலே மிக சிறப்பான கோஆர்டினேஷனோடு நடந்தது ஆரம்ப கட்டத்திலே. எலமாதினை மையமாக வைத்து பொருட்களை சேகரித்து பொருட்களை விநியோகித்து மிகவும் சிறந்த ஒரு கோஆர்டினேஷன் சிஸ்டத்துக்கு கீழே எம்முடைய எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் போனது. நாம் எமது நிறுவனம் கிட்டத்தட்ட 100 வருடம் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் செய்கிறோம். ஐஆர்சி அந்த 100 வருட அனுபவத்திலே நாங்கள் எமர்ஜென்சியிலே கற்றுக்கொண்ட சில விடயங்கள் காணப்படுகிறது. ஒரு எமர்ஜென்சி ஏற்படும் பொழுது ஒரு குடும்பத்துடைய தேவை இன்னும் ஒரு குடும்பத்துடைய தேவையாக இருக்காது. தேவைகள் குடும்பத்துக்கு குடும்பம் வித்தியாசப்படும். நாங்க எமர்ஜென்சியில சொல்ற ஒரு விஷயம்தான் ஒன் சைஸ் ஃபிட் ஆல் என்ற அப்ரோச் சரி வராது. இப்ப நாம ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்யும் பொழுது ஒரு குடும்பத்துடைய தேவை இன்னும் ஒரு குடும்பத்துடைய தேவை வித்தியாசமா இருக்கலாம். ஒரு குடும்பத்துக்கு அரிசியும் பருப்பும் சீனியும் தேவைப்படும். அடுத்த குடும்பத்துக்கு அஸ்மா நோயாளிக்கு தேவையான இன்ஹேலர் வாங்க வேண்டிய தேவை இருக்கும். ஆகவே அந்த குடும்பத்துடைய தேவைகளை ஐடென்டிஃபை பண்ணுவது, அதுக்கு தேவையான சிஸ்டம்களை டெவலப் பண்ணுவது ஒரு பிரதானமான காரியமாக நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்க பார்த்தோம் இந்த எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ்ல நிறைய தனிப்பட்ட மக்கள் உதவி செய்தார்கள். மிகவும் பாராட்டத்தக்கது. பொருட்களை கொண்டு வந்தார்கள், பண வசதிகளை கொடுத்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஒரு எமர்ஜென்சியில நாம எமது நிறுவனத்தில் நாம் கற்றுக்கொண்ட இன்னும் ஒரு பாடம் தான், நாம் எந்த உதவிகளை செய்யும் பொழுதும் அது சமூகத்தினுடைய ரெஸ்பெக்டை பாதிக்காத வகையில செய்ய வேண்டும். ஆமா, இப்போது நிறைய இந்த அனர்த்த நிவாரணங்கள் இந்த எத்திக்ஸை மீறுகின்ற விடயங்கள், அதை பற்றி சொல்லுங்க. எத்திக்ஸை மீறுகின்ற நிறைய காணப்படுகிறது. உதாரணமாக எமது நிறுவனத்திலே நான் ஒரு அனர்த்தம் ஒன்றுக்கு போனா எனக்கு போட்டோ எடுப்பதற்கான எந்த உரிமையும் இல்லை. அவர்களுடைய கன்சென்ட் இல்லாமல், அந்த பெனிஃபிஷரியினுடைய, அந்த பாதிக்கப்பட்டவருடைய அனுமதி இல்லாமல் என்னால் போட்டோ எடுக்க முடியாது. 18 வயதுக்கு குறைந்த எந்த பிள்ளையையும், ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, அவரை போட்டோ எடுக்கவோ அதை என்னுடைய சோசியல் மீடியாவில் போடுவதற்கோ எனக்கு எந்த அனுமதியும் இல்லை, அவர்களுடைய பெற்றோருடைய கன்சென்ட் இல்லாமல். நாங்கள் எவ்வளவு தூரம் அதை எமது வேலை திட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த அடிப்படையான சில விடயங்கள் நாம சமூகம் என்ற வகையில நாங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு அனர்த்தம் ஒன்று ஏற்படும் பொழுது அதன் பாதிப்புகளை உலகுக்கு காட்டுவது என்பது மிகவும் விரும்பத்தக்கது. நான் அதுக்கு சோசியல் மீடியாவில் ஆட்கள் இதை பேசுவதற்கு நான் தடை விதிக்க நினைக்க வேண்டாம். ஆனால் அதுகள் சில கட்டுப்பாடுகள், சில வரையறைகளுக்கு உள்ளாக நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு மிக முக்கியமான விடயம் தான், அனர்த்தம் ஒன்று ஏற்படும் பொழுது அந்த அனர்த்தத்தால் மார்க்கெட் பாதிக்கப்படாத வரையில் நாங்கள் அனர்த்தத்தில் மார்க்கெட்டை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இந்த வெள்ளப்பெருக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், கெலியோயை பகுதி பாதிக்கப்பட்டது. ஆனால் வெளிகள்ல மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆனது. கம்போலையில சில ஏரியா மார்க்கெட்டுகள் தொடர்ந்து ஃபங்க்ஷன் ஆகிக்கொண்டிருந்தது. கண்டி மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆனது. பேராதனி மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகிக்கொண்டிருந்தது.
இது மாதிரி சந்தர்ப்பத்தில் நாம் என்ன குறிப்பிடுகிறோம் என்றால், எமது 100 வருட அனுபவம் இந்த 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 வேலை திட்டத்திலே முடியுமான அளவு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதல் ஒரு கிழமையை தவிர அதுக்கு அடுத்த கட்டத்திலே இயலுமானவரை நாங்கள் மக்களுக்கு பண உதவி வழங்க வேண்டும். பொருட்களை வழங்குவதை விட நீங்க என்ன பொருட்களை வழங்கும் பொழுது உங்களுக்கு தெரியாது 2000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு 2000 குடும்பத்துடன் சரியான தேவை எதுன்னு சொல்லி எங்களால் கணிக்க முடியாது. ஆனால் நீங்கள் அவர்களுக்கு பண உதவிகளை வழங்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான பொருட்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் காணப்படுகிறது. நான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். ஆப்கானிஸ்தானிலே ஹெராத் என்ற பிரதேசத்தில் ஒரு பாரிய பூமி எதிர்ச்சி ஏற்பட்டது 3 வருடத்திற்கு முதல்ல. நாங்க அங்க போய் வேலை செஞ்சோம். அங்க நாங்க அந்த இடத்திலே மக்களுக்கு பண உதவி வழங்குவோமா என்று டிசைட் பண்ணும் பொழுது நாங்க பார்த்தா மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனா அங்க மார்க்கெட் இல்லை. மார்க்கெட்டுக்கு போகணும் என்று சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட ரோடு எல்லாம் உடைஞ்சிருக்குது, மக்களுக்கு மார்க்கெட்டுக்கு போகலாம். அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் பொருட்களை ஒரு பிரதேசத்தில் இருந்து இன்னும் ஒரு பிரதேசத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் மக்களுக்கு வழங்கலாம். ஆனால் எமது ஊர் அப்படி அல்ல. எந்த விதமான இக்கட்டான சந்தர்ப்பத்திலையும் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்படி ஒரு மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகிற சந்தர்ப்பத்துல நாங்க கண்டிப்பாக மார்க்கெட்டினுடைய உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸுக்காக வேண்டும். முக்கியமான விடயம் நீங்கள் குறிப்பிட்டது. உண்மையில் இந்த மாதிரியான எத்திக்ஸ்களை ஒரு ஊடக அறம் என்பது என்று மிக முக்கியமாக பேணப்பட வேண்டிய ஒன்று. பலரும் கண்ட மாதிரி இந்த பாதிக்கப்பட்டவருடைய போட்டோக்களை எடுத்து போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு எத்திக் இருக்கிறது. இது முக்கியமான அற உணர்வு. நாங்கள் யாரை பொது தளத்துக்கு கொண்டு வருகிறோம் என்பதில் எப்போதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இதில் புரிந்து கொள்கிறோம். நான் நினைக்கிறேன் அடுத்த பேராசிரியர் அஸ்லாம் அவர்களை, நாங்கள் இப்போது ஒரு இலங்கை ஒரு பாரிய அனர்த்தத்தை முழு நாடும் எதிர்கொண்டது. முழு நாடுமே ரெட் அலர்ட்டுக்குள்ளே, சிவப்பு எச்சரிக்கைக்குள்ளே வந்த ஒரு காட்சியை நாங்கள் இந்த முறை தான் பார்த்தோம். இந்த கட்டத்திலிருந்து இந்த நாட்டை மீண்டெழ வேண்டும். இங்கு சைக்கோ சோசியல் சப்போர்ட், உளவள துணையிலே இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வரை உட்கட்டமைப்பை திரும்பவும் அமைப்பது தொடர்பாக எல்லாம் ஒரு பெரிய சவால் உள்ள ஒரு இடத்திலே நீங்கள் ஒரு கருத்தை என்று முந்தைய கூட்டத்திலே பேசியதை நான் பார்த்தேன். இந்த சிட்டிசன்ஸ் சிவிலியன்ஸ் வேறுபாடுகளை இல்லாமல் இப்படி நாங்கள் ஒரு பொறுப்பு இருக்கிறது, அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, மக்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது என்ற வகையில நீங்கள் எதை கடைசியாக சொல்ல விரும்ப? அதாவது இதுல குறிப்பாக நான் சொல்லும்போது ஒரு சமூகத்தை எடுக்கும்போது நான் பிரதரையா சொன்னதுலேருந்தே வர்றேன். 4 பகுதி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல ஒரு பகுதி பாலிசி மேக்கர்ஸ், அதாவது அரசாங்கம். அடுத்த பகுதி இந்த நாட்டை இயக்குற வியாபாரம், அப்படி இல்லாட்டி நீங்க சொன்ன மார்க்கெட். அதுல மெயின் அடுத்த பிளேஸ் கம்யூனிட்டி. நீங்க பொருளாதாரத்தில் படிச்சுப்பீங்க, ஹவுஸ் ஹோல்டும் இண்டஸ்ட்ரி. இதை இருக்கிற நேரம் நீங்க இப்ப நாங்க எல்லாம் ஹவுஸ் ஹோல்டு தான், கம்யூனிட்டி இருக்கிறோம். அதுக்கு அடுத்த முக்கியமான ஃபேக்டர் மீடியா, தொலைத்தொடர்பு. அதாவது மீடியா இந்த 4 இந்த ஒரு நாட்டு இயக்கத்துல சம்மந்தப்படும். பாலிசிஸ் உருவாகணும், வியாபாரம் பொருளாதாரம் இயங்கணும், பொருளாதாரத்துல மக்கள் பங்கு பற்றும். அப்ப இந்த வகையில நீங்க பார்க்கும்போது ஒரு நாட்டை எடுத்தா நாங்க பார்த்தா பிரஜைகள் என்று பார்த்தா பிரஜைகள் எப்படி இருக்கணும்? ஒரு பிரஜை என்பது அந்த நாட்டோட எல்லா விஷயங்கள்லையும் பொறுப்போடு இயக்கவங்க தான் பிரஜைகள். ஆனா அந்த பிரஜைகளுக்கும் நாம சொல்லுவோமே சிவிலியன்ஸ்ன்றவங்களுக்கும் வித்தியாசம் ஒன்று இருக்குது. சிவிலியன்ஸ் என்ன, நான் ஒரு இடத்துக்கு வாழ்றேன், என்னுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி நான் அந்த இடத்துல வாழ்றேன்டா நான் ஒரு சிவிலியனா வாழ்றேன். குடியிருப்பாளர்கள். அப்புறம் அந்த குடியிருப்பாளர் என்ன, எனக்கு உணவு வேணும், உடையில் வேணும், இது என்று சொல்லி வாழ்ற நேரம் அப்படி நான் ஒரு இதா இருப்பேன். ஆனா ஒரு பிரஜைக்கு அப்படி வாழ முடியாது. அந்த பிரஜையுடைய பொறுப்பு பாரதூரமானது. அப்ப அந்த நாட்டுல இயக்குற கொள்கைகள், கோட்பாடுகள், திட்டங்கள், இவை அனைத்திலையும் அவர்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய பொறுப்பு இருக்கின்றது. அந்த வகையில இந்த அனர்த்தத்தை நான் சொல்லும்போது நான் சொன்னேன், ஒரு ஆள் இந்த சகோதரர் ரியாஸ் சொன்ன போல அவர்கள் அனர்த்தத்துல பாதிக்கப்பட்டார்கள். அடிப்படை கல்பனை அவர்களை பாதுகாக்க வேண்டும். ரெஸ்கியூல போய் இவர் சொன்ன மாதிரி நாங்கள் பாதுகாத்துட்டோம். அடுத்து அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு
விடுவிக்கணும், ரிலீஃப் ஒன்று கொடுக்கணும். அவர்களுக்கு சாப்பாடு இல்லையா சாப்பாடு கொடுக்கணும், முறையில் இல்லையா அதெல்லாம் கொடுத்து ரிலீஃப் பண்ணணும். அதுக்கு அடுத்து நாங்கள் ரீசெட்டில் பண்ணோம். இப்போ ரீசெட்டில் பண்ணுறதும் நாம பிரச்சனை இல்லை. போய் இவங்களுக்கு அந்த வீடுகள் எல்லாம் இப்போ அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தனிநபர்கள் எல்லோரும் சேர்ந்து, ஆனால் அதுக்கு அடுத்த கட்டம் இருக்குதானே, அவர்களை மீண்டும் வளமையான வாழ்க்கையில நாட்டில் ஒரு பிரஜையாக உருவாக்க வேண்டும். அவர்கள் பிரஜை இல்லாம பிச்சைக்காரா மாறினா அந்த நாடு முடிச்சு. அந்த வகையில அந்த இடத்துல நாங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு, அவர்களுடைய பிரஜா என்ற அந்த பொறுப்பை அவர்கள் உணரணும். நான் விழுந்துட்டேன், என்னை எழுப்பி விட்டார்கள், நான் இதற்கு பிறகு நானும் பிரஜையா இந்த நாட்டில் பயணம். அவர்களுடைய வியாபாரங்கள் மீண்டும் அமைக்கப்பட வேண்டும். அவர்கள் வியாபாரங்களை அமைத்து அவர்கள் மீண்டும் இந்த நாட்டுக்கு பொறுப்போடு பங்களிப்பு செய்வர்களாக மாறணும். ரீபே அது நடக்காட்டி இந்த சர்க்கிள் பிரேக் ஆகும். அது பிற வீச்ச சர்க்கிள்ல போகும். அந்த அனர்த்த நிலையை நாங்கள் உணரணும். அரசாங்கம் அன்போடு ஆதரவோடு மக்களுக்காக எதையும் கதைத்து எதையும் செய்வாங்க. ஆனா அந்த அரசாங்கம் தரன்னு சொல்லி நாங்க தங்கி வாழும் ஒரு சமூகமா மாறினா இந்த நாடு அப்படி விழுந்துடும். அந்த வகையில் இந்த அனர்த்தத்தை நான் ஒரு பகுதி கவலையான விடயம் ஒரு விதம். ஆனா இன்னொரு பகுதியில் நான் யோசிக்கிறேன், இந்த அனர்த்தம் நமக்கு ஒரு அடிப்படையான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதா அமைய வேண்டும். அந்த வகையில மக்கள் பொறுப்போடு நடந்தால் தன்னுடைய பிரஜை என்ற பொறுப்பு அவர்கள் உணர்ந்து எந்த உதவி அவர்களுக்கு கிடைக்குதோ அந்த உதவிகளை கொண்டு எந்த பகுதி அவர்களுடைய மீள் சீரமைக்கப்பட வேண்டுமோ அந்த பகுதிகளை மீள் சீரமைத்து மீண்டும் அவர்கள் இந்த நாட்டில் சுதந்திரமான ஒரு பிரஜையாக எழுவதுதான் மிகவும் முக்கியமானது. இன்று அவர்களுக்கு உதவி செய்தாலும் நாளை அவர்கள் தங்கி வாழும் மனிதர்களாக மாறக்கூடாது. அவர்கள் சுயமாக சிந்தித்து சுயமாக அவர்களை வியாபாரங்களை அவர்கள் தொழில்களை புரிந்து இந்த நாட்டில் கௌரவமான ஒரு பிரஜையாக மீண்டும் அவர்கள் அமைக்கப்படுவார். அதுதான் இந்த அனர்த்தத்துல அடுத்த கட்டமாக நாங்க சிந்திக்க வேண்டிய. ஆகவே நான் குறிப்பாக கேட்டுக்கொள்வது, உதவி செய்பவர்களுக்கும் வெறுமனை உதவி என்று காசுகளையும் மற்றைய விடயங்களை கொண்டு போய் கொடுப்பதை விட அவர்களோடு இணைந்து அவர்களுடைய சகோதரியா சொன்ன போல குறிப்பான குறைபாடு என்ன, அந்த குறைபாடு உதாரணத்துக்கு அவர்களுடைய மனது பாதிக்கப்பட்டிருந்தால், உள்ளம் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு வியாபாரியா இருந்தால் முதலாவது அவர்களுடைய உள்ளத்தை சீர் செய்ய வேண்டும். அவர்களை மீண்டும் ஒரு வியாபாரியாக அவர்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். அதற்கு பிறகு அவருடைய வியாபாரத்தில் பௌதீக காரணிகளின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொடுக்கலாம். முதலாவது பௌதீக காரணிகளை கொண்டு போயிட்டு அவர்களுடைய உள்ளம் வீழ்ந்த நிலையில் இருந்தால் அந்த வியாபாரம் உணவு. அந்த வகையில நாங்கள் பல்வேறுபட்ட மட்டங்களில் இந்த ரீபில்டிங், ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட், ரீபே என்ற திட்டத்துள்ளுக்கு நாங்க ஒர்க் பண்றதுதான் இந்த அனர்த்தத்துல நான் நினைச்சேன் நீண்ட காலமாக நாங்க அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நீடித்து நிலைக்கக்கூடிய அபிவிருத்தி என்பதை காண முடியுமா இருக்கும். ஆகவே நன்றி. நான் நினைக்கிறேன் மிக பொருத்தமான பல விடயங்களை பேசியிருக்கிறோம். நேரம் ஒரு மணித்தியாலத்தையும் தாண்டி விட்டோம். என்றாலும் கடைசியாக ஒரு சின்ன விடயத்தை ரியாஸிடம் கேட்கிறேன். பொதுவாக இந்த அனர்த்தங்கள் நடைபெற்றதன் பின்னர் உடனடியாக உள்ள சவால் தான் இந்த டேட்டா, தரவுகள் மிக முக்கியமானவை. ஆனால் களத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு பள்ளிவாசலோ ஒரு சூழலோ அவரோட அடிப்படை தகவல் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. இப்போதுதான் தகவல்களை திரட்டுகிறார்கள். அது சரியாக கிடைக்காமல் போகிற போது மக்களும் ஆர்வத்திலே நிறைய பொருட்களை கொண்டு வர்றார்கள். இந்த சரியாக இந்த டிசாஸ்டரை செய்து கொள்ள முடியாமல் இருக்கு. அதனாலே ஒவ்வொரு பிரதேசங்களும் தங்களை பற்றிய அடிப்படை தகவல்களை சரியாக திரட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இந்த அனர்த்தத்தின் பின்னர் ஒரு பாடமாக இருக்கிறது தானே. அதை பற்றி உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்க. 100% அக்ரி ஆகிறேன் அந்த பாயிண்டோட. ஒவ்வொரு பிரதேசங்களும் முதலாவதாக எமது பிரதேசங்கள் அனர்த்தத்துக்கு உட்படாது என்ற மனநிலையிலிருந்து நாம் ஒதுங்கிட வேண்டும். எமது பிரதேசம் தற்பொழுது வல்னரபிள் ஃபார் டிசாஸ்டர்ஸ். அது கண்டிப்பாக இந்த உதாரணத்தின் மூலம், இந்த சைக்ளோன் தித்வாயின் உதாரணத்தின் மூலம் எங்களுக்கு விளங்கியிருக்கிறது. எமது பள்ளி அமைப்புகளின் ஊடாக ஒரு கிராமத்தினுடைய அடிப்படையான விடயங்களை, எத்தனை வீடுகள் காணப்படுகிறது, எத்தனை நோயாளிகளுடைய தகவல்கள் என்ன, எந்த குடும்பத்திலே ஃபார் எக்ஸாம்பிள் டிசேபிள் சில்ட்ரன் இருக்கிறார்கள்,
போன்ற அடிப்படையான கிராமப்புற தகவல்கள் சேகரிக்கப்பட வேண்டும், அவைகள் அப்டேட் பட வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு அப்டேட் பண்ணப்பட வேண்டும். ஏன் நான் இதை கூறுகிறேன்னு சொன்னா, ஒரு டிசாஸ்டர் ஏற்படும் பொழுது ப்ரொஃபசர் குறிப்பிட்டது போல ரெஸ்கியூ என்பது மிக முக்கியம். நீங்க ரெஸ்கியூவுக்கு நீங்க பார்க்கும் பொழுது நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். என்பது மீட்பு பணி முக்கியத்துவம் கொடுக்கிறது யாரு? ஏதாவது ஒரு குடும்பத்திலே அங்கவீனமான ஒருத்தர் இருந்தார், அந்த குடும்பத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு குடும்பத்திலே ஒரு 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 பிரெக்னன்ட் உமன் இருந்தார், அந்த குடும்பத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த தகவல்கள் திரட்டப்பட்டிருக்க வேண்டும். அது எந்த நேரமும் நாங்கள் சொல்லுவோம் ரெடிலி அவைலபிள், எந்த நேரம் தயார் நிலையிலே காணப்பட வேண்டும், ரெஸ்கியூவுக்கு பயன்படுத்தக்கூடியதாக. ஒரு ஒரு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசத்துக்கு நான் சென்ற பொழுது அந்த பள்ளியிலே இருக்கக்கூடிய கமிட்டியோட கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அவர்கள் குறிப்பிட்டார்கள், அவர்கள் எல்லா தகவல்களையும் திரட்டிருந்தார்கள். திரட்டிய ஃபைல் பள்ளியில் இருந்தது, அந்த ஃபைல் காணாமல் போனது. சாஃப்ட் காப்பி எதுவுமே அவர்கள் வைத்திருக்கவில்லை. ஆகவே நாங்கள் தற்பொழுது யோசிக்க வேண்டும், திரட்டுறது மட்டுமல்ல, அதை சரியான முறையிலே களஞ்சியப்படுத்தி வைக்க வேண்டும். அதை சரியான முறையிலே எந்த நேரத்திலும் தேவைப்படக்கூடிய வகையில் எந்த நேரத்திலும் எங்களுக்கு தேவையான முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்பட வேண்டும். சமூக அமைப்புகளுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இங்கே காணப்படுகிறது. பொதுவாக இந்த சமூக அமைப்புகளின் ஊடாக, என்ஜிஓஸோ சிபிஓஸின் ஊடாக என்ன மாதிரியான தகவல்கள் திரட்டப்பட வேண்டும், எவ்வளவு காலத்துக்கு ஒருக்காக அந்த தகவல்கள் அப்டேட் பண்ணப்பட வேண்டும், எப்படி அந்த தகவல்களை சேகரித்து வைக்க வேண்டும் போன்ற அவேர்னஸ்களை பள்ளி கமிட்டிகளுக்கு, கிராம உத்தியோகத்தர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை ஒரு பெரிய அளவிலே காணப்படுகிறது. நாங்க சொல்லுவோம், இன்ஃபர்மேஷன் இல்லாமல் டிசாஸ்டர்லேயே ஒர்க் பண்ணுதல் என்பது ஒரு 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 இருட்டு அறையில இருந்து ஒரு கன்னை வைத்து ஷூட் பண்ணுவது போல், உங்களுக்கு எந்த டார்கெட்டும் இருக்காது. மொத்த இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இல்ல, இந்த நிவாரண பணிகளுக்குமே லைவ் வகையர் அதுதான். சரியான தகவல் இல்லாமல் தரவுகள் இல்லாம இருக்குது. ஆகவே இதற்கான தேவை தற்பொழுது எமது ஊரிலே இந்த சைக்ளோன் தித்வா மூலம் எங்களுக்கு 100% விளங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாங்க பார்க்கிறோம், தகவல்களை திரட்டப்படும் பொழுது பள்ளிகளிலே நாங்க சொல்லுவோம் வல்னரபிள் ஃபேமிலிஸ் என்று சொல்லி, இலகுவாக பாதிக்கப்படக்கூடிய ஃபேமிலிகள், அவர்களுடைய டீட்டெயில்கள் மிக கண்டிப்பாக திரட்டப்பட வேண்டும், அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு அனர்த்தம் ஒன்று வந்ததுக்கு பிறகு யார் வல்னரபிள் இல்லைன்னு சொல்லி தேடிக்கொள்ள சரியான கஷ்டம். ஆகவே இதுகள் சரியான முறையில் திரட்டப்பட வேண்டும், தொகுக்கப்பட வேண்டும். வரக்கூடிய நிறுவனங்களுக்கு, டோனர்ஸுக்கு, மற்றவர்களுக்கு வழங்குவதற்கு தயார் நிலையிலே வைக்கப்பட வேண்டும். நன்றி. இந்த ஒரு மணி நேரத்துக்கும் அதிகமான ஒரு நேரம் எடுத்து நாங்கள் இந்த கலந்துரையாடலை பங்கு பற்றி இருக்கிறோம். இந்த சைக்ளோன் தித்வா ஏற்படுத்தி இருக்கிற அனர்த்தங்கள், அதற்கு பின்னர் எப்படி நாங்கள் மீண்டெழலாம், நாங்கள் எங்கே கவனத்தை குவிக்க வேண்டும் என்பது தொடர்பான பல முக்கியமான விடயங்களை இதிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் இலங்கை மக்களாகிய நமக்கு முழு நாடும் அனர்த்தத்துக்கு உள்ளான ஒரு பெரிய சவாலை நாங்கள் கடக்கிறோம். ஆனால் அதை நம்பிக்கையோடு கடக்க முடியும் என்றால், இந்த இலங்கையை பொறுத்தவரை நாம் மிகப்பெரிய எத்தனையோ அழிவுகளை சந்தித்திருக்கிறோம். சுனாமி, 30 வருட சிவில் யுத்தம் என்று எல்லாமே நமக்கு, இந்த நேச்சுரல் டிசாஸ்டர், மேன் டிசாஸ்டர் எல்லாமே நமக்கு பரிச்சயமானதுதான். ஆனால் இந்த ஒரு அழகான தீவை மீள கட்டியெழுப்புகின்ற இந்த பணியிலே நாங்கள் இன்று பேசிய போல ஒரு அரசாங்கம் என்பது என்று பொறுப்போடு செய்ய வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இந்த அரசாங்கத்துக்கு பல நல்ல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள், அது உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் அதை நடைமுறையிலே சரியாக செய்ய வேண்டும் என்கிற பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதற்கு அடுத்து நாங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் என்ற வகையிலே, ஒரு பொறுப்புணர்ச்சி உள்ள குடிமக்கள் என்ற வகையிலே, பிரஜைகள் என்ற வகையிலே எங்களுக்கு முன்னை விடவும் அதிகமான பொறுப்பும் கடமையும் கடப்பாடும் இருக்கிறது என்பதை இந்த கலந்துரையாடலை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் நான் நினைக்கிறேன். ஆகவே ஒவ்வொருவரும் தன்னார்வமாக அந்தந்த இடங்களிலே இந்த விடயங்களை கவனத்தில் எடுங்கள். உங்களுடைய உள்ளூர் மட்டங்களிலே நிவாரண குழுக்களை ஏற்படுத்துங்கள். ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் என்று சொல்கின்ற அவசர கதியிலே துரிதமாக இயங்குகின்ற இளைஞர்களும் வழிகாட்டக்கூடிய திறமை வாய்ந்தவர்களும், ஊரில் பல துறை சார்ந்த நிபுணர்களை பல எல்லோரையும் இணைத்த ஒரு நெட்வொர்க்கை, ஒரு வலை அமைப்பை நீங்கள் கட்டாயம் உங்களுடைய பிரதேசங்களை உருவாக்குங்கள். அதுதான் இந்த களத்திலே உடனடியாக மக்களுக்கு தீர்வாக அமையும். பாதிக்கப்பட்ட சில பிரதேசங்களில் இளைஞர்கள் போய்த்தான் கடைசி நேரத்திலே பலரை காப்பாற்றிய சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த மாதிரியான வேலை திட்டங்களை உடனடியாக நாங்கள் எல்லோரும் தொடங்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஒவ்வொரு ஊர்களும் இந்த விடயத்திலே கூடுதலாக கரிசனை எடுங்கள். ஏற்கனவே சொன்னது இந்த DRR என்று சொல்வார்கள், டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன்.
ஒரு அனர்த்தம் நடந்ததன் பின்னர் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ். ஆனால் அதுக்கு முன்னர் செய்ய வேண்டிய தயாரிப்பு பணிகள் இருக்கிறது. இந்த முன் தயாரிப்புகளை நாங்கள் சரியாக செய்தால்தான் அனர்த்தங்களில் இருக்கிற இழப்புகளை குறைக்க முடியும். அனர்த்தங்கள் முழுமையாக 100% சரியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, எதிர்கொள்ள முடியாது. ஆனாலும் அது வந்ததன் பின்னர் நாங்கள் நடுத்தருவில் நிற்பதை விட சில கட்டங்களில் முன் தயாரிப்புகளை செய்ய வேண்டும். நாடு முழுக்க இப்படியான குழுக்களை அமைக்க முடியுமாக இருந்தால் அந்த குழுக்களை நாங்கள் திரட்டி ஒரு அவர்களுக்கு ஒரு பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு திட்டங்களை கூட எதிர்காலத்தில் யோசிக்க முடியும். உள்ளூர் மட்டங்களிலே, மாவட்ட மட்டங்களிலே செய்யுங்கள். குறிப்பாக நான் சொல்வதில் இந்த அனர்த்தத்திலே மகாவலி, அதுபோல களனி கங்கை போன்ற முக்கியமான இந்த நாட்டுடைய பிரதான நகரங்கள், பிரதான இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழலிலே திருகோணமலை மாவட்டம், புத்தளம் மாவட்டம், கண்டி, பதுளை, நுவரெலியா போன்ற மாவட்டங்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குருநாகல், இந்த மாவட்டங்களிலாவது கட்டாயமாக இந்த விடயத்தை உடனடியாக நாங்கள் செய்ய வேண்டும். என்றால் இந்த காலநிலை மாற்றம் என்பது உடனடியாக அடுத்த கிழமை கூட வர முடியும், வராமல் இருக்க முடியும். ஆகவே நாங்கள் இன்று ஒரு அனர்த்தத்துக்கு அதிகம் முகம் கொடுக்கின்ற ஒரு சவாலான, மிகவும் நெருக்கடியான சூழலில் இருக்கிறோம் என்கிற அந்த செய்தியோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். இது போன்ற துறை சார்ந்த நிபுணர்களான கலந்துரையாடல்களை இடையிடையே நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை ஒரு பொறுப்பாக உணர்ந்துதான் இதை செய்கிறோம். இனியும் அப்படி செய்வோம் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி.